அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப் தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாரிஃப் தில்லு முள்ளு அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை விட முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். அன்றாட பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்துக்கு சம்மந்தப்பட்ட பர்சனல் ஃபைனான்ஸுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்கள் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணப்படுகிறது. அதை நீங்கள் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கூட லைக் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் அதிகமான லைக் பண்ணுறதுனால நிறைய பேர் யூடியூப் இதை ரெக்கமெண்ட் பண்ணும். நிறைய பேர் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அதே போலவே அவங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஊக்குவிங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவு நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ டாரிஃப் பற்றி நம்ம பேசலாம். டாரிஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு விதமான வரின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போது அமெரிக்கா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அதிபரா இருக்கிறாரு. அவர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த டாரிஃபை எல்லா நாடுகள் மேலும் நான் டாரிஃபை விதிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய வரிய போட்டு வச்சிருக்கிறாரு வேறு வேறு நாடுகளுக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா, 1920லேருந்து 39 காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால நிறைய இதே மாதிரி அதிகமான டாரிஃபை அந்த நாடு போட்டிருந்துச்சு. வேறு வேறு கண்ட்ரியோடைய பொருட்களை வாங்குறதுக்கு, விற்கிறதுக்கு, அதாவது ஏற்றுமதி, இறக்குமதி மேலே அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, சமீபமா இந்த 100 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த டாரிஃப்ன்றது ரொம்ப குறைவா போயிருக்கு. அதனால நம்ம அமெரிக்கா இன்னும் வலுவுபடுத்த போறோம். அமெரிக்கன் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு குடுக்கணும். அதேபோல அமெரிக்கன் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகணும். கம்பெனி வளர்க்கணும். வளர்த்த போறோம் அப்படின்ற ஒரு போக்குல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த முடிவு என்னன்னா, இந்த மாதிரி டாரிஃப் நாங்க போடப் போறோம் வெளிநாடுகளுக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அவர் பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய அந்த கேம்பெயினிங்ல எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நான் டாரிஃப நான் போடப் போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த. அப்படி இருக்கிறப்போ ஏப்ரல் மாதம் வாரத்துல இருந்து நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அவர் இந்த டாரிஃப ஏப்ரல் 2ல இருந்து எல்லா நாடுகள் மேலயும் அவரு போட்டிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ சமீபமா வரக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி நான் இத பதிவு பண்ணிட்டு இருக்கேன். 2025. இப்போ நான் மறுபடியும் இந்த 1 மாச கால அவகாசம் குடுக்கப்படுகிறது இந்த நாடுகளுக்கு. டாரிஃப மறுபடியும் நான் போஸ்ட்போன் பண்றேன். அந்த 30 நாளுக்கு அப்புறம் நம்ம அந்த முடிவ பத்தி பேசலாம். அல்லது ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு அப்புறம் அத பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்ற மாரியான ஒரு தகவல் கூட நியூஸ்ல இப்போ பரவலா பேசிக் கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்போ, எங்கேயோ ஒரு விதத்துல யோசிக்கிறப்போ, இந்த ஒரு டாரிஃப் வாரால நிறைய பேருக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அது அமைஞ்சிருந்துச்சா? அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அதிலயும் பெரு செல்வந்தர்கள், அமெரிக்கால இருக்கக்கூடிய பெரு செல்வந்தர்களுக்கு வெளிநாடுகள்ல முதலீடு செய்றதுக்கும், அதே போலவே அமெரிக்கால பங்குச் சந்தையில முதலீடு செய்றதுக்கு ஒரு வாய்ப்புகள இவரே அரசியலாக அத உருவாக்கி குடுத்திருக்கிறாரா? அப்படின்ற ஒரு கேள்வி கூட நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமா கூட இருக்குன்ற ஒரு விஷயம். இது எல்லா நாடுகள்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய எலக்ஷன்ல ஜெயிச்சிருச்சு அந்த ஒரு அரசியல் கட்சி. பழைய கட்சி தோத்துருச்சு அப்படின்றப்போ, புதுசா ஆட்சி அமைக்கிறப்போ, அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த கட்சிக்கு யார் யாரெல்லாம் ஃபேவரபிளா இருந்தாங்க. பிசினஸ் மேன்ல இருந்து பெரும் செல்வந்தர்கள் யாரெல்லாம் பணம் குடுத்துருக்காங்களோ, அவங்களுக்கு ஃபேவரபிளா தான் பார்த்தீங்கன்னா, அந்த அ அரசியல் கட்சி நடந்துக்குன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இது நிறைய உதாரணங்கள்ல கூட நம்ம பார்க்க முடியும். எல்லா நாடுகள்லயும், பெரும்பாலான நாடுகள்லயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்கும்போது ட்ரம்ப்க்கு யார் யாரெல்லாம் ஃபேவரபிளா இருந்தாங்களோ, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றவங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான் ஆட்சியில இருந்ததுனால, ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்னென்ன செஞ்சுச்சு, அதனுடைய தவறுகள ட்ரம்ப் சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்போ, ரிப்பப்ளிகன் அ பார்ட்டில ஃபேவரபிளா இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர் கண்டிப்பா அ ஃபேவர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நோக்குல தான் இது கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு சேர்ந்த நபர்கள், அகாடமிஷியன்ஸ், முன்னாள் அதிபர்களான பராக் ஒபாமா கூட அமெரிக்காவோட அதிபர் கூட அவரு கூட குரல் குடுத்திருக்காரு. நீங்க வீதியில போய் போராடுங்க. பிளக்கார்ட் எடுத்துட்டு போய் ஜனங்க போய் வீதியில புரொட்டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு சமீப காலமா பேசியிருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அப்படி இருக்கிறப்போ, இது பெரும் செல்வந்தர்களுக்கு ஒரு வாய்ப்பா அமையுது. அதாவது ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கும், டொனால்ட் ட்ரம்ப்‌க்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்களுக்கான ஒரு ஆட்சியா இருக்குன்றத கூட நிறைய பேர் அங்க சொல்றாங்க. சமூக ஆர்வலர்கள், சமூக நல கருதும் நபர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள அங்க சொல்றாங்க. சோஷியல் ஆக்டிவிஸ்ட்ஸ் கூட இதுதான் சொல்றாங்க. அதே போலவே அகாடமிஷியன்ஸ் கூட இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். இத இன்னொரு விதமா நம்ம யோசிச்சுட்டு பார்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாரிஃப் போடுறதுனால அமெரிக்காவுக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப டாரிஃப விதிக்கிறாங்க ஒரு நாட்டுக்கு அப்படின்னா, அந்த நாடு தன்னுடைய பொருட்கள ஏற்றுமதி செய்து அல்லது இறக்குமதி செய்யுது அப்படின்றப்போ, இந்த அமெரிக்கா பக்கத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருள் வருதுன்னா, அமெரிக்கால இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கும்.
அந்த கம்பெனி அந்த வரிய வந்து குடுக்குமா? அமெரிக்க இதுக்கு அ அரசுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. அது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஒரு லாபம் என்ன இருக்கோ அத அப்படியே தக்க வச்சுக்கும். அதுக்கு வந்து வரி வந்து யார் மேல அது போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் மேல அந்த பணத்த வந்து அந்த பொருளோட பணத்த வந்து ஏத்துறது மூலமாக பொதுமக்கள் அந்த பணத்த வந்து கட்டுவாங்க. இதன் வழியாக என்ன ஆகுதுன்னா, அந்த பொருளுடைய விலை வந்து அதிகமா ஏறும். ஸோ, அந்த பொருளோட விலை அதிகமா ஏறுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா, விலைவாசி அதிகமா கூடும். இதனால பொருளாதாரத்தில வந்து மிகப்பெரிய ஒரு சரிவு வந்து இது ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால, புதுசா வந்து அந்த ஒரு ப்ராடக்ட்ட தயாரிக்கும் நிறுவனத்துக்கு ஃபேவரபுளா அரசு வந்து ஊக்குத்தொகைய குடுத்தாலும் கூட, அந்த ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சுட்டு மார்க்கெட்ல வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரியான அதிகமான விலைக்கு பொருட்கள வாங்குறதுக்கு பதிலாக வாங்காமலே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, அங்க ரிசெஷன் அதிகமாகும். அங்க வந்து பொருளாதாரம் மந்த நிலையில போகும். மந்த நிலையில தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா, அங்க வேலை வாய்ப்பு கூட இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன்னா, அங்க வந்து வெளிநாடுகள்ல வந்து அனுப்பக்கூடிய பொருட்களுடைய விலை அதிகமா இருக்கு அப்படின்னா, வெளிநாட்ல வந்து அந்த பொருட்கள தயாரிக்கும் நிறுவனங்கள் என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய உற்பத்திய வந்து குறைச்சிரும். இந்த உற்பத்தி வந்து குறைச்சிறதுனால, அங்க இருக்கக்கூடிய நபர்களுடைய வேலை வந்து பறிக்கப்படுகிறது. ஏன்னா, தன்னுடைய லாபத்த வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில தான் அந்த கம்பெனி வந்து வேலை செய்கிறதுனால, இந்த மாரியான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வெறும் அமெரிக்கால இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு மட்டுமே கிடையாது. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மட்டும் கிடையாது. மத்த நாடுகள்ல இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து இந்த வரி விலக்கால, இந்த ஒரு டாரிஃபால வந்து பார்த்தீங்கன்னா, வரி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, வகிக்கப்படுது. அதாவது அனுபவிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதே வந்து பார்த்தீங்கன்னா, மத்த சந்தைகள்ல பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல இருக்கக்கூடிய பங்குச் சந்தைகள்ல வந்து இதனுடைய தாக்கம் வந்து நேராவே ஆயிருக்குன்ற ஒரு விஷயம். கடந்த சில நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல இருக்கக்கூடிய பங்கு சந்தைகள் வந்து மிக பெரிய அளவுல சரிவுகளை வந்து சந்திச்சிருக்குன்ற ஒரு விஷயம். இதன் மூலமாக நம்ம என்னத்த பார்க்கலாம் அப்படின்னா, பெரும் செல்வந்தர்கள், அதிலயும் முக்கியமா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்களான வாரன் பஃபெட்ட கூட நம்ம எடுத்து பார்க்கலாமே. சமீபமா வந்து பார்த்தீங்கன்னா, அவரு தொடர்ந்து ஷேர்ஸ் எல்லாம் வித்திருக்கிறாரு போன வருஷமெல்லாம். ஆனா, அவரு இப்பவும் கூட கேஷ்ல தான் உட்கார்ந்திருக்காங்கன்ற ஒரு தகவல் வந்து சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து வாலடைலா இருக்குன்றப்போ நெறைய பேர் வந்து யோசிப்பாங்க முதலீடு செய்றதுக்காக. அதே போலவே இந்த மார்க்கெட் வந்து இந்த மாரி கிராஷ் ஆகுதுன்றப்போ, எங்கேயோ ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படுகிறது. அதாவது அமெரிக்க அரசே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மார்க்கெட் மேனிபுலேஷன்ல முன்னா இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்விய கூட நெறைய நிபுணர்கள் வந்து எழுப்புறாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பங்கு சந்தை சரிவுனால யாருக்கு லாபம்? புதுசா வந்து முதலீடு செய்யணுன்ற நெனைக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப ஹைலி ஓவர் வேல்யூவா இருக்கிறதுனால, அந்த மார்க்கெட் சில கரெக்ஷன்ஸ் ஆன பிறகு தான் மார்க்கெட்ல என்ட்ரி பண்ணிக்கலான்ற சொல்லி, ஒரு வாய்ப்ப வந்து உருவாக்கி குடுத்திருக்கிறதா அமெரிக்க அரசுன்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படுகிறது. இதன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சரிவை நோக்கி அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் பங்குச்சந்தை சந்திச்சு கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு சரிவுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பணம் பார்க்கறது பெரும் செல்வந்தர்களாகவே இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா, அவங்க வந்து இந்த ஷார்ட்டிங் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் பண்றது மூலமாக மார்க்கெட்ட அவங்க வந்து நிறைய பணத்த வந்து அவங்க லாபத்த வந்து அடைவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதே போலவே அ லாங் பொசிஷன் எடுத்துக்கிறது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் மூலமாக அவங்க லாபத்தையும் அவங்க பெறலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சந்தையோடைய ஏற்றத்தாழ்வ வந்து அவங்க வந்து நல்லா யுட்டிலைஸ் பண்ணிட்டு, பணத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நெறைய பேர் வந்து அங்க குற்றச்சாட்டா வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ இந்த டாரிஃபால வந்து லாபம் யாருக்கு? நஷ்டம் யாருக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இது வந்து நஷ்டம் தான் நம்ம சொல்ல முடியும். அதே போலவே சீனா அரசு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அவங்க வந்து இது டாரிஃப்க்கு பதிலடியா அவங்க பேசினதுனால, சீன அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதுலயும் முக்கியமா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாங்கன்னா, "இப்ப நாங்க வந்து கொஞ்சம் டைம் குடுத்துருக்கோம் இல்லையா மத்த நாடுகளுக்கு, அந்த மாதிரியான டைம் வந்து சீனாக்கு வந்து இருக்கு குடுக்க மாட்டோம். ஏன்னா, அவங்க மேல நாங்க வந்து 125% வந்து பார்த்தீங்கன்னா, வரிய போடப் போறோம். டாரிஃப கட்டாயமா போடுவோம்." அப்படின்ற ஒரு விஷயம். இதன் மூலமாக என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுக்கு வந்து பணம் நெறைய வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதாவது தன தன் டாரிஃப் வகிக்கிறது மூலமாக அமெரிக்கா கிட்ட வந்து பணம் வந்துகிட்டு இருக்கு. எல்லா நாடுகள்லேருந்து டாரிஃப் போட்டதுனால அப்படின்ற ஒரு விஷயம். அதன் வழியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பணத்த வந்து நம்ம பாலிசிஸுக்கும், அமெரிக்கன் மக்களுக்கு தான் மறுபடியும் பயன்படுத்திக்க போறோம் அப்படின்ற விஷயத்த தான் சொல்றாங்க. ஆனா எப்படி அத வந்து அரசாங்கம் அது மக்களுக்காக அந்த பணத்த பயன்படுத்துவோம் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குன்றது டெமோக்ராட்டிக்ல இருக்கக்கூடிய பார்ட்டியில இருக்கக்கூடிய நிபுணர்கள், அங்க இருக்கக்கூடிய நபர்கள் சொல்றாங்க. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது கேபிட்டலிஸ்ட்டுக்கு தான் ஃபேவரா இருக்குது. பெரும் செல்வந்தர்கள தான்
செல்வந்தர்களுக்கு தான் இந்த அரசு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து எல்லா நாடுகளும் யூரோப்பியன் யூனியன்லேருந்து மற்ற நாடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம இன்னும் பார்ப்போம் முன்னாடி ஃப்யூச்சரில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதாவது இருந்தால் கமெண்ட்டின் மூலம் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கேஎஃப் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.